ஹாய் கைஸ், நான் உங்கள் சுதன். சரி, நான் ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். சரி, ஓகே. நம்ம இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பண்ணால் என்னன்னு நான் நினச்சேன். சரி, அப்போ இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பண்ணலான்னா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் தராங்க கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு வந்த கம்பெனி தான் காஸ்டியூம் ஃபிட்டிக். ஸோ அந்த காஸ்டியூம் ஃபிட்டிக்கில் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க ISO சர்டிஃபிகேட் கம்பெனி அண்ட் கூகுள் ரேட்டர் 1 நம்பர் கம்பெனி. ஸோ இவங்க சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நியூ டெக்னாலஜி கற்றுக்கலாம் அண்டு ப்ராஜெக்ட்ஸ் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க அண்டு ரிசர்ச்லாம் இன்வால்வ் ஆகலாம். ஸோ இது மூலிமா எனக்கு பெனிஃபிட் ஆகும். எனக்கு ஜாப் நான் போகிறப்ப இது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நான் எனக்கு ஒரு கரியரில் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க மிஷின் லேர்னிங், வெப் டிசைனிங், IoT, பிளாக் செயின், நெட்ஒர்க்கிங், ஸோ இந்த டாப்பிக்கில் எனக்கு கவர் பண்ணாங்க. என்னடா இத்தனை டொமைன் இருக்கு, எதுக்காக இத்தனை டாபிக்னு பார்த்தா எனக்கு எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, ஒரு நெட்ஒர்க்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன. ஸோ அந்த இன்டர்நெட்டுக்கு இப்போ நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் இப்போ எல்லாருமே எங்கேருந்துமே எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஆக்சஸ் எப்படி பண்ணுறதுன்னா அதுதான் IoT. ஸோ IoT எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஸோ அது வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் எனக்கு பில்ட் பண்ணுறேன். இப்போ அதை பில்ட் பண்ணால் அதை செக்யூராக வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே எனக்கு சொல்லித்தந்தாங்க. மிஷின் லேர்னிங், இப்போ எனக்கு மிஷின் லேர்னிங்னா அதில் தான் AI கீழே ஒரு ஏஐயில் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ எனக்கு இதனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ யாராக இருந்தாலும் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், வாங்க நெட்வொர்க்கிங் நான் படித்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ நான் காஸ்டியூம் ஃபிட்டிக்கில் நெட்வொர்க்கிங்கில் நாலேஜை கெயின் பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சப்நெட்டிங். சப்நெட்டிங்னா என்ன? எனக்கு ஒரு நெட்வொர்க்கை 2 or 4 or 8 பிரிக்கிறதா சப் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு ரவுட்டரில் ஒரு லேண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு லேண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, நான் சுவிட்ச் 5 PC எடுத்திருக்கேன். இப்போ இது எந்த நெட்வொர்க்கில் இருக்குன்னா 192.168.0.0 இந்த தான் நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ இப்போ ரேஞ்ச் பார்த்தா 192.168.0.0லேருந்து 192.168.0.255 வரைக்கும் எனக்கு அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட் சைட்லேருந்து எனக்கு ஒரு ரவுட்டில் 2 லேனாக பிரிக்கும்ட்டாங்க. ஸோ இந்த ஒரு லேனை 2 லேனாக, ஸோ PC1, PC2, PC3 ஒரு இது, PC4, PC5 எனக்கு தனியாக வந்துட்டாங்க. இப்போ தனியாக பிரிக்கிறப்ப எனக்கு IP அட்ரஸ் பிரிக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் டோட்டல் 256 IP இருக்குது. அப்போ 128 நான் பிரிச்சாகணும். ஸோ 128 பிரிக்கிறப்ப எனக்கு ரேஞ்ச் என்ன வரும்னா 192.168.0.02 192.168.0.127 ஒரு ரேஞ்ச். அண்ட் இன்னொரு ரேஞ்ச் பார்த்தா 192.168.0.128 to 192.168.0.255 இது ஒரு ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 2 சுவிட்ச் யூஸ் பண்ணி ஒரு சுவிட்சுக்கு 128 IP, சுவிட்ச் 2க்கு இன்னொரு 128 IP நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி பிரிக்கிறதா சப்நெட்டிங் கால் பண்ணுவாங்க. தேங்க்யூ கைஸ்.